அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு குரு வராரு. பாக்கிய குருவாக இருந்தவர் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. பாக்கிய குரு உங்களுக்கு தந்தை வழியில் சில நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தியிருப்பார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருப்பாரு. வழக்குகளில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பார். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ அப்பா ஸ்தானத்திலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு நல்வழியை போதனைகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இப்பொழுது அந்த குரு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10இல் குரு பதவி மாற்றம், பதவி ஏற்றம், இடமாற்றம் ஏற்படும். இதன் மூலமாக பதவியில் உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, இல்லை டாக்டராக இருக்கீங்க, இல்லை என்ன மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் 7ஆம் இடத்து சனி எங்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை சமாளிக்கக்கூடிய வாக்கு சாதுரியத்தை குரு கொடுக்க போகிறாரு. வாக்கு சாதுரியம் 2, 4, 6 ஆகிய இடங்களை குரு பார்ப்பதன் மூலமாக, அதுவும் குரு 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்க போகிறாரு. அதனால் இந்த அக்டோபர் டு டிசம்பரில் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். இளம் வயது ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். உங்களுடைய நட்புகளில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடுகளை உங்களை விட்டு விலக்கி வைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவுகளிலேயே பார்த்தீங்கன்னா சில உறவுகள் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு எல்லா நல்லதும் பண்ணுற மாதிரி, ஆனால் உங்கள் வளர்ச்சியை தடுத்துட்டு இருப்பாங்க. அந்த உறவுகளை உங்களை விட்டு விலக்கி வைப்பதற்குண்டான உபாயத்தை குரு ஏற்படுத்தி கொடுப்பார். சண்டை வரும், பிரச்சனை வரும், ஆனால் அவர்களுடைய உண்மைத்தன்மை அப்பொழுது தெரியும். அதனால் குடும்பத்தில் ஒரு சின்ன பிணக்கு ஏற்பட்டு பெண் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 11ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது 11ஆம் இடம் உச்சஸ்தானம். 4ஆம் வீட்டதிபதி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும். வீட்டை விற்க முடியாமல் இருக்கிறவங்க, வீட்டை விற்று பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எங்கள் ஊரில் 25 ஏக்கர் வெட்டியாக கிடக்கு சார், உங்களோட இடம் முன்னோர்கள் இடம், அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா இப்பொழுது அதை விவசாயத்திற்கு பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எதையும் மண்ணையும் பொன்னாக்கும் காலமாக இருக்குது. அதே சமயம் இந்த கன்னி ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து மேல் படிப்புக்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சிக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதாவது படிப்பில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். இந்த ராசியில் பிறந்தவங்க வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பதவி சார்ந்த உயர்வின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களை யாரெல்லாம் கூட இருந்து குழி பறிச்சாங்களோ அவர்களே உங்களை மேலே அம்பாரியில் ஏற்றி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு பதவியில் ஏற்றம், தொழில் ஏற்றம், படிப்பில் முன்னேற்றம், மாற்றம் ஏற்படுத்துகின்ற பயிற்சியாக இருக்கும். உங்களுக்கு 75% அமோகமான பலன்கள் ஏற்படும். ஏன் அந்த 25%னா, என்னதான் இருந்தாலும் சனி நெகட்டிவ் பலன் கொடுக்குறாரு. நேர்மையாக இல்லை அப்படின்னா நெகட்டிவ் பலன் உண்டு. நீங்கள் நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா இந்த 75%ங்கிறது அந்த 80%ஆக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 85%ஆக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்காமல் இருக்கணும், ராகு தசை நடக்காமல் இருக்கணும். கேது தசை நடந்ததுன்னா விரக்தி மனப்பான்மை ஏற்படும். இதில் கேது பெயர்ச்சியும் சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதற்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும்னா, சிவஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி, தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் வடக்கு பார்த்து நின்றுட்டு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட வேண்டும். குருமார்களை வழிபட வேண்டும். உங்களுடைய டீச்சர்ஸ், நீங்கள் படிக்கிற பசங்களாக இருந்தால் இல்லை படித்து முடித்தவங்களாக இருந்தாலும் உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும். இதன் மூலமாக குருவின் அருள் பரிபூர்ணமாக கெட்டி உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்களை
படிக்கற்களாக மாற்றக்கூடிய ஆற்றலை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சினால என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக பார்ப்போங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை குரு பகவான் உங்களுக்கு ஒரு சரியில்லாத இடத்துல இருந்தார், அதாவது 9ஆம் பாவத்தில் இருந்தாருன்னு தான் பேரே தவிர அதனால் உங்களுக்கு ஒரு பெரியபடியான ஒரு பலனை அவர் தரலை. ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய சனி ஒரு பக்கம், இப்போது 10ஆம் பாவத்தில் குரு அமர்றாருங்க கன்னி ராசிக்கு. 10ல் குரு துரியோதனன் மாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால் இதனால் என்னங்க இப்படி ஒரு அச்சமான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல அவர் எந்த இடத்துல இருந்தாலும் கூட அவருடைய பார்வை நன்மையை மட்டும் தாங்க செய்யும். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது ஆன்றோர்களினுடைய வாக்கு. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி இருக்கிற இடத்த கெடுப்பார், பார்க்குற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால் குரு பகவானினுடைய பார்வை முதல்ல நன்மையை தரும். அவருடைய பார்வை எதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சாதகமாக இருக்குது, எதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கவனிங்க. முதல்ல குரு பகவான் உங்களோட 10ஆம் பாவத்தில் இருக்கார் இல்லைங்களா, அவர் அந்த இடத்துல உட்காந்து சமசப்தம பார்வையை பார்ப்பார். அது எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடியது, அது குருவுக்கும் இருக்குது. அந்த சமசப்தம பார்வையினால் கன்னிராசி ஆகிய உங்களோட 4ஆம் பாவத்தை பார்ப்பார். இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா சுகஸ்தானம் அப்படின்னு பேர். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மாத்ருஸ்தானம், வீடு, வசதி, வாகனம், வாய்ப்புகளை தரக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்த குரு பார்க்குறாரு இல்லைங்களா. அதனால் சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பை உருவாக்குவார். அதனால் சொந்த வீடு யோகம் வரப்போகுதுங்க உங்களுக்கு, குரு பகவானினுடைய பார்வையினால் வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரே வண்டி வச்சுருக்கீங்க, ஒரு கார் வச்சுருக்கீங்க, இன்னொரு கார் வாங்கணும், அல்லது இந்த காரை கொடுத்துட்டு விலை உயர்ந்த இன்னொரு உல்லாசமான கார் வாங்கணும், லக்ஸூரியான ஒரு கார் வாங்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரியே ஒரு கார் வாங்குவதற்கு வாய்ப்பை உருவாக்கி தராரு குரு பகவான். ஏன்னா 4ஆம் பாவத்தை பார்ப்பதனால, 4ஆம் பாவங்கிறது வாகன யோகத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானங்கிறதுனால இது ஒரு முக்கிய அமைப்பு. அடுத்ததாக குரு பகவான் அவர் உங்களோட முக்கியமாக 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அது 5ஆம் பாவத்தினால, 5ஆம் பாவத்தினால உங்களோட 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பேச்சாற்றல் உயரும். 2ஆம் பாவம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை தரக்கூடிய ஸ்தானம். இது எல்லாத்தையுமே குரு பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய பொருளாதாரம் உடையப் போகிறது, உங்களுடைய வாக்குஸ்தானம் வலிமை அடைப்பது, உங்களுக்குன்னு ஒரு பேச்சுக்குன்னு நல்ல மரியாதை கிடைக்க போகுது. அதே போல் குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள் நடைபெற போகுது. ஏன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம், அது அந்த குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு இல்லைங்களா. அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாரு. கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமானது என்னன்னா, குரு பகவானினுடைய 9ஆம் பார்வையினால உங்களோட 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாவங்கிறது ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம், அதே போல் கடன்களை தரக்கூடிய ஸ்தானம், கடினமான உடல் உழைப்பை தரக்கூடிய ஸ்தானம். இந்த பாவத்தை இப்போ குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உடல் உழைக்கிறீங்க, அதுக்கு தகுந்த உங்களுக்கு வருமானம் இல்லாமல் போய்கொண்டே இருக்குன்னா அந்த வருமானத்தை அதிகரிக்க செய்வார். அதனால் உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் உடல் உழைப்பு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் உயரும். அது மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். ஏன்னா 6ஆம் பாவங்கிறது உடல் ஆரோக்கிய பிரச்சனையை தரக்கூடியது. அதை இப்போ குரு பார்க்கறதுனால அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஆஃப் ஆகிடுங்க. அதனால் உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க, நல்ல செழுமையான ஒரு நல்ல வளர்ச்சியை தருவீங்க. அதனால் இந்த குரு பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸை தருதுங்க. இதெல்லாம் இப்போது கன்னி ராசிக்கு 10ஆம் பாவத்தில் வர்றதுனால என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுக்கு காரியத்தில் பல தாமதங்கள் ஏற்படும்.
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்காமல் தட்டி போவதற்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பேசக்கூடிய வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த வார்த்தை பேசுவதற்கு முன்பாக இது நம்ம பேசினா எப்படியான ரியாக்ஷன் நடக்குங்கிறத தெளிவாக நல்லா உள்வாங்கிக்கிட்டு பேசுங்க. அப்புறம் உங்கள் கூட வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, சக ஊழியர்கள், அல்லது நீங்கள் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், அவங்க கிட்டலாம் உரையாடும் போதோ அல்லது அவங்கக்கிட்ட ஒரு அணுகுமுறையை வச்சுக்கும் போதோ ரொம்ப கவனமாகவும் வச்சுக்கணும். அதே போல் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வச்சுக்கணும். எந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லுகிறீங்களோ அதை ஒரு சில நபர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை அர்த்தம் செய்து கொண்டு அதன் மூலமாக சில விஷயங்களை அவங்களே உருவகப்படுத்துவதற்கான வாய்ப்பை இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம் இல்லைங்களா, அந்த ஜீவனஸ்தானத்தில் குரு உட்கார்றதுனால இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா சரி தான், ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் 10ஆல் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் நிச்சயமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணுங்க. ஒரு தடவையாவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் சுவாமியை கும்பிட்டு பொங்கல் வச்சு சுவாமிக்கு தலிக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்து பாருங்க. அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, நவகிரகங்கள், இந்த 9 கிரகத்திற்கும் அர்ச்சனை செய்யுங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையில். இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அமோகமான நன்மைகள் கிடைக்கும். அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசினியர்களுக்கு அதற்கின் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் பார்க்குற இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய நல்ல சுபக்கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான். நன்மை மட்டுமே தரக்கூடிய கிரகம். 9 கிரகங்களில் பார்த்தீங்கன்னா நன்மை மட்டும் செய்யக்கூடிய கிரகம் குரு. அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை முயற்சியாகிறார். ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2025ஆம் ஆண்டு வருகின்ற மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அப்படி இந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் போகிறதுக்கு தான் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரு பயிற்சி கன்னிராசியான் நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்னா, இதில் நான் சொன்னக்கூடிய பலாபலங்கள் அனைத்துமே நான் சொல்வதல்ல. 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அந்த காலத்திலேயே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துக்கு வந்தால் இன்னென்ன பலாபலங்களை கொடுக்கும், இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தன்னுடைய பாடல்கள்லையும் விளக்க உரையும் வச்சுட்டு போயிருக்கு. உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரியே நல்லா இருக்கிறவங்களுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்ல, என்ன இருக்கோ அதை அப்படியே பாடல்களில் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்களோ, ஜோதிட விதி என்னவோ, ஜோதிட சாஸ்திரம் என்னவோ, என்ன நடக்குமோ அப்படி சொன்னால் தான் நம்ம காப்பாற்றிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது கடந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துனா கன்னிராசியான நமக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்தார். மிகச்சிறப்பு நன்மைகள், பல வகையான நன்மைகளை தாங்கள் அனுபவித்து கொண்டு வந்திருந்தீர்கள். தற்சமயம் குரு பகவான் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது அவ்வளவு நன்மை தராது. முதல்ல சொல்லிட்டேன், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னு பார்த்தோம்னா கன்னிராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்திற்கு வர உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு பேர். 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான். உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு இவைகளில் பிரச்சனை இருக்கிறது குரு பகவான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக உத்தியோகத்தில் வேலை பறி போகலாம், தொழிலில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படலாம், அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்கலாம், முன்னோர்களுக்கு கர்மா பண்ணுறது அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். பாடலில் என்ன பாட்டுக்கார், 10லே பார்ப்பான் பதவியை கெடுப்பார், 10ல் குரு பதவி பறிபோகும், ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே 2 உண்டதும், ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே 2 உண்டதும், கோமப்பா இன்னொரு புதுமை கேளு, பொன்னவனும் பால் மதிக்கு 10ல் ஏற
ஆமப்பா ஆதிசிவன் தெருவுதோறும் அரகரா ஐயமெடுத்து உண்டாரையா அப்படின்னு சொல்றார் இந்த பாட்டு. இதில் குரு வரும்போது உலகத்தைக்கே படியளக்கக்கூடிய சிவபெருமானே ஆனாலும் மண்டையோட்டில் பிச்சை எடுத்து தெருத்தெருவா அலைஞ்சி அதான் பாட்டு நேரம். பால் மதிக்கு பத்தில் ஏற சந்திரனுக்கு 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குரு ஆமப்பா ஆதிசிவன் தெருவதோறும் அரகரா ஐயமெடுத்து, ஐயம்னா பிச்சை எடுக்கு ஐயா அப்படிங்கிறான் அல்லவா. இந்த பிச்சை எடுத்து உண்ட காலமா சிவபெருமானே 10ல் குரு வரும்பொழுது பயங்கர கஷ்டங்கள் பட்டார். இப்போ கண்டிப்பாக வருமானம் குறையும், வேலையில் பிரச்சனை, என்ன வேறு இல்லாட்டிக்கோ இவ்வளோதான் கொடுப்பேன் அப்படிமா வேலை செய்கிற இடத்துல வேறு வழி இல்லை, பயங்கர பிரச்சனைகளை சந்திக்கணும். அந்த மாதிரி விளக்க உரையில் என்ன போட்டிருக்காரு, பொருள் பணம் இருக்கும் இடம், பொருளில் நிஷ்டா, சேமித்து வைத்து பொருள்களை விற்று சாப்பிடணும். அதுவும் இருக்கிறதா இருந்தால் விற்க முடியும், தேர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணிட்டு பொருள் விரையும், பண நஷ்டம் ஏற்படும். இருக்கிற பணம் 1000 ரூபா சம்பாதிச்சிருந்தா வீட்டுக்கு வர பிள்ளையை கடன் வாங்குவாங்க, கொடுத்து கரைஞ்சி போய் வீட்டுக்கு வரும்பொழுது ஒன்றும் இருக்காரு கையா கூட விரையா. இருக்கும் இடம் விட்டு மாறுதல், இருக்கும் இடத்துலையும் பிரச்சனை, சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இடம் மாறுதல்ங்கிறது நடக்குமா. உடல் ஆரோக்கியம் கெடும், உடல்னு நல்லது திடகாத்திரமாக நல்லபடியாக இருந்த உடம்பு கெட்டு போகும், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆளாகும், நாசம் செய்வான். இதெல்லாம் அதாவது பொருள் பணம் இருக்கும் இடம் உடல் ஆரோக்கியம் இவற்றை நாசம் செய்வார். இதெல்லாம் கெடுதல் ஏற்படுத்துகிறார். செய்யும் தொழிலில் பிரச்சனை ஏற்படுகை, புத்திர வகையில் உங்களுடைய புத்திரன் வாரிசுகள் இருந்தால் அவர்கள் வகை குழந்தைகளாலேயும் பிரச்சனை சந்திக்கணுமா. இந்த மாதிரி நேரத்தில் தொல்லை ஏற்படுது. கண் நோய், சிலருக்கு கண் சம்பந்தமான நோய் அப்படிங்கிறது ஏற்படும். கண்ணில் பிரச்சனைகள் வரலாம், இடது கண்ணோ வலது கண்ணோ நோய் ஏற்படலாம். இஷ்டமானவர்களின் மரணம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களே இறக்கிறது. இஷ்டமானவர்கள்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நமக்கு ரொம்ப விரும்புகிறவங்க, ரொம்ப தேவைப்படக்கூடியவர்கள், ரொம்ப இஷ்டம் எனக்கு நான் விடவே மாட்டேன், ரொம்ப பிரியம் ஜாஸ்தி, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய பிரிவு மரணம்ங்கிறது நான் இடம் போட்டிருக்கு. பல வகையில் கலைக்கும் சோர்வு உண்டாக்கு வரான். பல வகையிலையும் சின்ன வேலை செஞ்சால் சோறு உடைஞ்சிடும். முதல்ல அத்தனை வேலை செய்வேன், இதெல்லாம் இதை எடுத்து இங்கே நைத்து வைக்கிறப்பன்னு முடியறதில்ல, சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம்னா இதுதான் அந்த அர்த்தம். காலகட்டங்கள் வரும்பொழுது இந்த கிரகங்கள் அமைப்பு சரியில்லைங்கும் பொழுது யாராக இருந்தாலும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். குழந்தைகளால் பிரச்சனை, தன் இருப்பிடத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு. சொந்த வீட்டில் இருப்பா, இதை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போகிறது, எங்களை வாடகை வீட்டில் இருந்தாலும் வேற வீடு மாற்றுறது, இருப்பிடத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு. பண நஷ்டம், பிரிவினை, வீட்டுக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாகும். கௌரவ பாதிப்பு, நம்மளுடைய கௌரவத்திற்கு பாதிப்புகள், மான மரியாதை குறைவும், மானம் கெட்டு போகும், மரியாதை கெட்டு போகும், இதெல்லாம் உண்டாகும். அனைத்து காரியங்களையும் தடை, எந்த காரியம் எடுத்தாலும் அதில் தடை உண்டாகும், விக்னம் ஏற்படுது. அடிக்கடி பிரயாணம், அடிக்கடி வெளியூர் போயிட்டு வந்தது இருக்கிறது, பிரயாணம் அலைச்சனே தாங்க முடியாது, போய்த்து ஆகணும், வேறு வழி இல்லை, அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்ளுது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, பிரிவு, இதெல்லாம் கொடுக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து அங்கும் மிக்கும் அலைந்து தெரிந்து கஷ்டப்பட வேறிடும். இந்த மாதிரிலாம் நடக்குதில்லை. நல்லா வாழ்ந்துன்றப்பா திடீர்னு குடும்பத்தை விட்டு வெறுத்தது வேண்டாம், வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் மேல் அதிகாரிகிட்ட பகைத்து கொள்ளுதல், நாமே பதகி இழுத்து விலக நேரிடு, நம்மளே வேலை வேண்டான்னு நம்ம வாயாலே சொல்ல வச்சிருவாங்க, இழுத்து பிடிப்போம், கஷ்டப்படுவோம், பஸ்ஸில் விஷயம் கட்டுற பதில் வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு பலு கஷ்டம், மன உளைச்சலுக்கு ஆளாகும். வேலை கடன் பட நேரிடு, குறிப்பாக பார்த்தா வியாபாரிகள், மளிகை, பால் பழங்கள் புஷ்பங்கள் கடைகள் வைத்திருப்பவர்கள், ஸ்டோர்ஸ், மால், அதில் கடை வச்சிருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறவங்க, வியாபாரிகள், எந்த வியாபாரம் பண்ணாலும், கல்வித்துறை, கணக்கு வழக்கு, ஐடி கம்பெனி, இன்ஜினியரிங், இதில் பணியாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனம் தேவை. இந்த பயிற்சி அப்படிங்கிறது தங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு பயிற்சி, குரு பயிற்சி. கன்னிராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் பகவானுங்க. அதனால இந்த கன்னிராசிக்காரங்க பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுவாங்க. நிறைய ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்ல அரசாங்க உத்தியோகத்துல நிறைய இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் கூட்டமே இருக்குங்க. எப்பயும் ஒரு நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சினிமா பார்த்தா கூட பாருங்க, அந்த நகைச்சுவை உணர்வு இருக்கக்கூடிய படத்தை தான் வந்து
பார்ப்பாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் 9ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பாக்கியங்களை கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, உங்களோட ராசியில கேது உட்கார்ந்துட்டு அதுல சில தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்குங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்த ஒரு 2.5 வருஷ காலமாவே நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா தற்பொழுது குரு பகவான் 9ல இருந்து 10க்கு போறது கொஞ்சம் சுமாரான விஷயம்னாலும் குரு பகவான் ரொம்ப நல்ல சுபகிரகம்ங்க. அதனால அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார். 10ஆம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பாக்குறதுனால இந்த 2-4-6 அற்புதமான இடங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களையும் கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல குரு பகவான் வரனால ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. எக்காரணத்தை கொண்டும் ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலை ஆரம்பிக்க போறேன், ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக போறேன் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படி ஏதாவது கட்டாயம் முடிக்க சூழ்நிலையில தாங்க நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஒரு ஜோதிடத்தை காமிச்சு இந்த சமயத்துல நான் இந்த மாதிரி மாறலாமா, என்னோட தசாபுத்திகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முடிவு எடுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா குரு 10ல இருக்க பதவி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பயப்பட வேண்டாம். நம்ம கொஞ்சம் கவனமா முன்னெச்சரிக்கையோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காதுங்க. தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தையே கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்வோம். அப்ப தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தையுமே குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வாருங்க. அப்ப 10ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அப்ப தொழில் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு இருக்குங்க. அதுவும் 5ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார். 2னா குடும்பம், குருவோட பார்வை, அதுவும் குறிப்பா 5னா குழந்தை. அந்த 5ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பாக்குறதுனால கட்டாயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதே மாதிரிங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டேங்க, அந்த வாக்கை என்னால காப்பாற்றவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல படுறதுனால கட்டாயம் சொல்ல காப்பாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 2ஆம் இடம்ங்கிறது கண் வாய் சம்பந்தப்பட்ட இடம். கண்ணுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாருங்க பல்லுலையும் தொந்தரவுகள் இருந்துக்கும், அதெல்லாமும் இப்ப சரியாகும். ஒரு சிலருக்கு பெண்களுக்கு குறிப்பா கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதுவும் இப்ப சரியாகிறதுக்கான காலம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. குடும்பத்தோட ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இருக்கு. கேது பகவான் இவ்வளவு நாள் 1.5 வருஷமா உங்க ராசியில இருந்துட்டு தற்பொழுது உங்க ராசியை விட்டு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போறாருங்க. இதுவே உங்களுக்கு இருந்த ஒரு டென்ஷனையும் குழப்பத்தையும் தீர்க்குங்க. அடுத்து உங்களுக்கு தனது 7ஆம் பார்வையா உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. சுகஸ்தானம் அப்படிங்கிறதுங்க உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களையும் பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய இடங்க. வீடு, வண்டி, வாகனம், தாயார் எல்லாமே சுகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வீடு பாதியோட கட்டி நிக்குதுங்க, அதை கம்ப்ளீட் பண்ண முடியல, இல்ல நிலம் வாங்கி வச்சுட்டீங்க, பணம் கையில வச்சிருக்கேன், ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் கிடைக்கல, ஒரு இன்ஜினியர் கிடைக்கல, ஒரு மேஸ்திரி சரியா கிடைக்க மாட்டேங்கிறாரு, அப்படியே நிக்குதுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப உங்களோட கனவு, வீடு சம்பந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு நிறைவேறுங்க. ஒரு நல்ல பிளாட் கிளவிட்டு இருக்கேன் கிடைக்கல, அதுவும் இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. தூரதேச பயணம் போலான் இருக்கீங்க, ஃபாரின் போலான் இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அது கட்டாயம் போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும், ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், அது கிடைக்காம இருக்கு, அதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு சரியா கிடைக்கல, நல்ல காலேஜஸ் நல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்படின்னா அதுவும் இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் இப்ப வர்றதுக்கான நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. ஒரு கார் வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், கட்டாயம் இந்த சமயம் வாங்குறதுக்கான ஒரு யோகம் நல்லா இருக்கு. சொந்த ஊருக்கு மாற்றல் ஆகி வரணும். நாள் அப்படின்னா நம்ம சொந்த ஊருங்க, சொந்த ஊருக்கு நான் டிரான்ஸ்பர் ஆகி வரணும், இல்ல நான் வெளியூர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கேன், சொந்த ஊர்ல நான் தொழில் பண்ணணும், அதுக்கான நேரம் நல்லா இருக்கா, தாராளமா உங்களுக்கு நல்லா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடம் உங்களுக்கு 4ஆம் இடம் தனுசுன்னு எடுத்துக்கிட்டாலும் அது காலபுருஷனுக்கு 9ங்க. அப்ப உங்க 9ன்னா அப்பாங்க,
அப்பா மூலியமாக சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான பாக்கியங்கள் சூப்பரா இருக்குங்க. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா 4 கல்வி 9 வெளிநாடு. வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. பயன்படுத்திக்கங்க. அது இல்லாம 9ஆம் இடம் ஆராய்ச்சி கல்வி, காலபுருஷனுக்கு 9. அப்ப நீங்க ஆராய்ச்சி கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்து குருவோட பார்வை 10ஆம் இடத்திலிருந்து தனது 9ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அப்படிங்கும்போது 6ஆம் இடம் உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம், ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். வேலை கிடைக்கல, அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தேன், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல, கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு தசாபுத்திகளும் ஜாதகத்துல நல்லா இருக்கிற பட்சத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்குங்க. அதே மாதிரி தொழிலுக்காக ஒரு லோனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், அந்த லோன் கிடைக்கல, 10-2-6 தொடர்பு, கட்டாயம் லோன் கிடைக்கும். லோன் மூலியமாக தொழில நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை தீரும் படிப்படியாக. அதாவது அங்கங்க பிச்சு பிச்சு கடன் வாங்கியிருப்பீங்க, எல்லாரும் உங்களை நெருக்குவாங்க, ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணிருப்பீங்க, அது கிடைக்காம இருக்கும். அந்த லோன் இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலர் சைக்காலஜிக்கெல்லாம் எஃபெக்ட் ஆயிருப்பீங்க. என்னடா இவ்வளவு பிரச்சனையா இருக்கே, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டு வருவோமா, நம்ம வாழ்க்கையில நாமளும் நல்ல விஷயங்கள்லாம் பார்ப்போமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வருவீங்க. மனசு தெளிவாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நடந்துகிட்டே இருக்கு, 7 வருஷமா நடக்குது, 8 வருஷமா நடக்குது, ஒரு நல்ல லாயர் கிடைக்கலீங்க, ஒரு கரெக்டான லாயர் கிடைச்சா ஈஸியா நான் ஜெயிக்க வேண்டியது இப்படியே போயிட்டு இருக்கேன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல லாயர் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களோட கேஸ் தீருங்க. அதே மாதிரி உடம்புல பாருங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதி படுத்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தலை வலிக்குது, நாளை கால் வலிக்குது, முந்தானத்து வயிறு வலிச்சுது, இப்படியே இருக்குங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இன்னும் உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்க இந்த 1 வருட காலத்தை சாதகமா மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா ஒரு தடவை ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமைகளை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. மிருகசீரிடம் நட்சத்திர நாள்ல குரு பகவானுக்கு தேங்காய் மாலை போடுறதும் ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திர நாள்ல கரும்பு ஜூஸ் நீங்க அபிஷேகம் பண்றது, சிவபெருமானுக்கு கரும்பு ஜூஸ்ல அபிஷேகம் பண்ணலாம். நீங்க புனர்பூச நட்சத்திர நாள்ல, திருவாதிர நட்சத்திர நாள்ல இல்லாத குழந்தைகளுக்கு வாழைப்பழம் தானம் பண்ணுங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை குரு பகவான் அள்ளி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். கன்னிராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கன்னிக்கு சனி கண்டக சனியா வந்துடுறாரு. அதே போல குருவும் 10க்கு வராரு. 10ல் குரு பதவி பறிபோகுமா, இதுதான் அச்சம் கன்னிக்கு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 4-7 அவர் 10ஆம் இடத்துக்கு வரார், கேந்திர ஸ்தானத்திற்கு. ஆனால் நல்ல பலன்களே இருக்கும். அங்கேருந்து எங்கெல்லாம் பார்க்க போறாரு, 2, 4, 6ஆம் இடங்களை பார்க்க போகிறார். இந்த கண்டக சனியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி உங்களுக்கு சிறப்பான வழியை காட்டுவார். நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களோட அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறுவது, அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வாகன யோகம் கிடைப்பது, தாயினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைப்பது, இது வரைக்கும் அம்மா கிட்ட ஒரு மனக்குறை இருந்ததுன்னா அந்த மனக்குறையெல்லாம் தீர்ந்து இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுவது, அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மனநிறைவு ஏற்படுவது, தாய்வழி சொத்துக்கள், தாய்வழி உறவுகளுடன் ஒரு நல்ல இணக்கம், இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இது வரைக்கும் இருந்த இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இடர்கள் இன்னல்கள்லாம் கலைஞ்சிரும். நிறைய நான் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை, நான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை செய்கிறேன், எவ்வளோதான் நான் உழைச்சாலும் என் வேலை செய்கிற இடத்துல எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு அங்கீகாரம் இப்போ கிடைக்கும். தாராளமாக உங்களுடைய வேலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த வேலைகளுக்கான மாற்றங்களை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். உங்களுக்கான உதவி நிச்சயம் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் பொழுது வருவாயிலிருந்து உங்களுடைய மனசு சந்தோஷத்திலிருந்து உங்களுக்கான ஒரு தனித்திறமை வெளிப்படுறதுலேருந்து எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். என்ன ஒன்றே மாட்டோம்னா, நம்மளுக்கு 7ல் சனி இருக்கிறதுனால நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளை நீக்கி தருவதற்கு தான் குரு இப்போ 10ல் உட்கார்ந்து நமக்கு சப்போர்ட் செய்ய போகிறாரு. இந்த காலகட்டம் வண்டி வாகனங்கள்லாம் சரியில்லைன்னா
நல்லா மாற்றி கொள்ளுங்க, பழுதெல்லாம் நீக்கி கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், ரெகுலர் எக்ஸசைஸ் வேணும், நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு, நிறைய தான தர்மம் பண்ணணும். வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. நான் பதிவில் கடைசியும் நான் வந்து உங்களுக்கு அதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ இறை வழிபாடோடு இந்த காலகட்டம் கடந்து வரணும். கன்னிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா புலம்புறது தான். தொழிலில் வந்து எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி தொழில் கிடைக்கலனாலும் அதுக்கு பிரச்சனை, கிடைச்சாலும் பிரச்சனை, ஏதாவது புலம்பிக்கொண்டே இருக்கும். அந்த புலம்பலை மட்டும் நீக்கிடுச்சுன்னா கன்னி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அங்கே ராகுவும் இருப்பார். அது வந்து பொருளாதாரத்தை தருந்தாலும் குடும்பத்தில் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். அந்த சலசலப்புக்கு வந்து நீங்கள் பெருசாக்க விடாமல் நீங்கள் வந்து அதை வந்து கலைஞ்சிடும். 6ஆம் இடம் என்பது தீர்க்கக்கூடிய பிரச்சனை. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் என்றைக்குமே இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்களில் இப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் இருப்பது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அதில் ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்காதுன்றவங்களுக்குலாம் தாராளமாக கிடைக்கிறது. இடம்பெயர்வு, ஒரு தொழில் மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் கன்னிக்கு நல்ல பொருளாதார வருவாயும், நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கையும், உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. இது வரைக்கும் தொழிலில் வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் இல்லைன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அருமையாக இருக்குது. அதே போல் திருமணமும் நடந்துடும். ஒரு சிலர்லாம் அந்த கண்டக சனிலெலாம் வந்து திருமணம்லாம் நடக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஒத்துமையாக இருந்தாலும் மற்றவங்களால பிரச்சனை வரும். அதனால தான் கணவன் மனைவி தான், அவங்க 2 பேரும் தான் வந்து பார்ட்னர். உங்களுக்குள்ளே தான் நீங்கள் பேசிக்கணும். மற்றவங்களால் வர்ற பிரச்சனையெல்லாம் இங்கே பெருசாக்கி கொள்ளக்கூடாது. கனிவான பலன்களை பெருக்குவதற்கு என்னம்மா பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்து தியானத்தை மேற்கொள்ளுங்க. வியாழந்தோறும் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் மௌனமாக இருந்தாலே போதும். உங்களுக்கு குரு மிக அருமையான பலன்களை, குருனாலே தியானம்தான். அதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த தெய்வம், எந்த ஒரு அந்த மாதிரி மகான்கள் உங்கள் கனெக்டிவிட்டி ஆகிறாங்களோ அவங்களாம் வழிபடுங்க. கண்டிப்பாக தியானம் தினமும் மேற்கொள்வோருக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் நடைபெறும். இல்லைன்னா தூக்கம் வராது, செரிமான கோளாறு ஏற்பட்டுடும், இடுப்பு வலி, பேக் பெயின், ஷோல்டர் பெயின் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு மூளையில் முடங்கிட விழுந்தான். அப்போ சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து அதை வந்து இந்த செயல்பாடுகள்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். தசாபுதி சிறப்பில்லாதவருக்கு தொழிலில் சறுக்கல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது. சுய ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரிகள், உடன் பணிபுரிவுகள்லாம் நிதானமாக கடந்து வரணும். பொறுமை காக்கணும். 7 சனி சார்ஜ் எடுத்து ராசியை பார்க்குறாரு. அப்போ பொறுமை, நிதானம், பொறுப்புணர்வு, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஊக்கமாக உழைக்கிறீங்களோ மனசோர்வு, உடல் சோர்வு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை காணலாம். இதற்கு தான் வந்து இறை வழிபாடு வைத்துக்கொள்ளும். ஏன்னா நேர்மறை சிந்தனைலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா சனி பார்க்குறாருன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம செயல்படவும் விட மாட்டார், நமக்கு டெஸ்டிங் வைப்பார். அந்த சோதனைகள்லாம் இருந்து நம்ம தாண்டி வந்தனா தான் நம்மளை சாதனைக்குரியவராக ஆக்குவார். அதனால் கன்னி திறமையாக செயல்பட்டு பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு இறை வழிபாடும் அதே போல் தான தர்மங்களும் அதிகம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஊக்கமுடன் உழைங்க. ரொட்டீனாக செய்யக்கூடிய கடமைகளை அன்றாடம் மனம் தளராமல் செய்வது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி அனைத்து வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான். ஏன்னா சனி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த குரு உங்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு ஷீல்டு வந்து உங்களை சுற்றி போட்டு தருவார். அதற்கு நீங்கள் தான் வந்து ஆக்டிவாக இருந்து செயல்படுத்தி கொள்ளணும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, ஒரு சனி தசாவோ இல்லை ஒரு ராகு கேது புத்தியோ சந்திரன் புத்தியோ நடந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை ஒரு குருவே நடக்கிறாரு, இல்லை எங்களுக்கு வந்து ஒரு சுக்கிரன் போகிறாரு, ஒரு புதன் போகிறாருன்னா இந்த பலன்களெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் லெகுவாக பெற்றுக்கொள்ளலாம். மற்ற அந்த கிரகங்களின் பொசிஷனையும் நம்ம பார்க்கணும். ஆனால் கன்னி இந்த காலகட்டம் அனைத்து விதமான பலன்களை பெறுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு 10:30 மணிக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கும்போது என்னென்ன மாற்றங்களை கன்னி ராசி நேயர்களுக்கு செய்ய போகிறார். அதாவது கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதி தான் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் என்பார்களே, அப்படி என்றால் ஏற்கனவே திண்டாட்டத்திலும் மிகப்பெரிய பிரச்சனையிலும் வேலையில்லாத பிரச்சனைகளையும்
வேலையில் நிம்மதியாக இல்லாத சூழ்நிலையிலும் இருக்கிற எங்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்து விடுவாரா, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கேள்வியோடு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். கடந்த 1.5 வருட காலமாக கேது பகவான் பிடியில் மாட்டிக்கொண்டு மிகப்பெரிய மன அழுத்தங்களும், இந்த ஊரில் இருப்பதா அல்லது இந்த நாட்டில் இருப்பதா இல்லை இந்த உலகத்தை விட்டு போவதா என்ற சிந்தனையில் மிகப்பெரிய கவலையுடன், கண்ணீருடன், கஷ்டத்துடன், கோச்சார பலன்கள் ரீதியாக பல கன்னிராசினியர்கள் மிக கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்திருப்பீங்க. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஏமாற்றத்தில் இருந்திருப்பீங்க. அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு. இதையும் தாண்டி நாங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தோம், ரொம்ப மாற்றமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கீழே போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், உங்களுடைய சுய ஜாதகம் 70% இயங்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் எதிர்கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கடந்த கால நிகழ்வுகளை கூறியது போல் எதிர்கால நிகழ்வுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் 10ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக 7ஆம் பார்வை சமசத்ம பார்வை என்று சொல்வோம். அந்த பார்வையின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடை பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான கும்ப ராசியை தன்னுடைய அடுத்த விசேஷ பார்வை என்று சொல்லக்கூடிய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடை பார்க்கிறார். அப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள் இயங்குது அப்படிங்கும்போது, 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்ற செயல்பாடு இயங்குகிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு, மனை, யோகம் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, அம்மாவுடைய மாற்றங்களில் நல்ல முன்னேற்றங்கள், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்குரிய விஷயங்களுக்குரிய 4ஆம் பாவகம் இயங்கப் போகிறது. அதுக்கடுத்தபடியாக 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய பலவிதமான பிரச்சனைக்கு முடிவு கொடுக்கக்கூடிய பாவகம். அந்த பாவகத்தை தன்னுடைய குரு பகவான் 9ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதனால் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை, கொடுத்த பணத்தை வாங்க முடியல, அதே போல் பணம் பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருக்குது, எப்படின்னே சமாளிக்கவே முடியல, கொடுத்த வாக்கை கூட காப்பாற்ற முடியல, ஒரு வார்த்தை பேசுனா கூட நாங்கள் ரொம்ப யோசித்து பேசுகிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எங்கள் நிலைமை இப்படி இருக்குன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படிலாம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்தோட குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்த நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு இந்த கோச்சார கிரகமான குரு பகவான் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்க போகிறார். பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை விட்டு வெளியூர், வெளிநாடு, கண் தெரியாத திசையில் கூட போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், எங்கள் குடும்பத்து கூட சேர்றதுக்கு ஆசை இருக்குது, ஆனால் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களுக்கு உறுதியாக குடும்பத்துடன் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது. அதே போல் கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் ஒரு நல்ல மாற்றம் வரும், கொடுத்த பணம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிற மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், குரு பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது. ஸோ உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறனால குடும்ப ஒற்றுமை ஏற்பட போகிறது, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ரொம்ப நாளாக தங்கம் நகைகள் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், ஒரு குறைஞ்சது ஒரு 5 பவுன்லேருந்து ஒரு 50 பவுன் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், எங்களுக்கு அதற்கான முயற்சிகள் எடுக்குமா, எங்களுடைய குழந்தைக்காண்டி நாங்கள் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றோம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்காரு, ராசிக்கு 4ஆம் வீடான தனுஷை பார்க்காரு. ஸோ அப்போ குரு பகவான் தன்னுடைய வீடே பார்க்கறதுனால உங்களுடைய தாயார் மூலமாக உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ அதே போல் உங்களுடைய அம்மாவடி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அம்மாவடி சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நிலையில் ஒரு மாற்றம் உண்டு. உயர் கல்விக்காக நீங்கள் படிக்கணும் முயற்சி எடுக்கிறீங்க,
நாங்கள் ஒரு +2 வரையும் முடிச்சிட்டோம், ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு வருஷமாக படிப்பே தொடர முடியல, படிப்பில் நல்ல மார்க் வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக உயர்நிலை கல்விக்கு நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்புக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று நீங்கள் படிப்பதற்கான யோகங்களும் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. சுகம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இப்போ ஒரு 1.5 வருஷமாகவே இருக்குது. அதுவும் 1 வருஷமாக அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு சந்தோஷமே இல்லைங்க, மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தங்கள், எதை எடுத்தாலும் போராட்டம், எந்த நிலையிலுமே ஒரு நிதானமான தன்மையில் எங்களால் முடிவெடுக்க முடியல, சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, கொஞ்சமாச்சும் நாங்கள் சிரித்து பேசிடுவோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலும் கவலையிலும் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த கோச்சார கிரகமாகிய குரு பகவான் உறுதியாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு வருடம் நிலையான சந்தோஷம் இருக்கும். புதிய உறவுகள் மூலமாக, புதிய நட்புகள் மூலமாக, புதிய கூட வேலை பார்க்குற சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. புதிய வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புண்டு, புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு. ஸோ ஏற்கனவே இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான யோகத்தை, வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார். புதிய தொழில் தொடங்கலாமா, நாங்கள் இருக்கிற தொழிலை ரொம்ப லாக் ஆகிட்டோம், ஸோ இல்லை அந்த தொழிலை புதுப்பிக்கலாமா அல்லது புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிலாம் கேள்வி வச்சிங்கன்னா உறுதியாக அந்த கேள்விக்கு விடையை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். இதெல்லாம் ஓகே. வேலையிலே ஒரு நிம்மதி இல்லையே, ஒரு நிரந்தரமாக ஒரு வேலையில் ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்க முடியல, நாங்கள் இருந்த வேலையும் விட்டுட்டோம், எங்களுக்கு வேலை கிடைக்குமா, வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, ஸோ வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சிங்கன்னா உறுதியாக குரு பார்வையின் மூலமாக குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை விசேஷ பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பது மூலமாக உறுதியாக வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நீங்கள் திறமையான ஒரு வேலைக்காரர் என்று பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகத்துடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கோச்சார கிரகமாகிய குரு பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் செய்யாத தப்புக்கு, செய்யாத விஷயத்துக்கு உங்கள் மேலே குற்றம் சாற்றி ஒரு சிறைச்சாலை வரையோ, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ அல்லது சிறைச்சாலையோ அல்லது கோர்ட் மூலமாகவோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான முடிவு இந்த காலகட்டம். நீங்கள் செய்யாத தப்பாக இருந்தால் அந்த தப்புக்கு உங்களுக்கான சாதகமான சூழ்நிலை உருவாகும். ஸோ உங்களை தூண்டி விட்டு ஒரு செயலை செய்ய வச்சுட்டாங்க, நீங்கள் செய்யணும்னு நினைக்கல, ஆனால் உங்களை தூண்டி விட்டு செய்ய வச்சுட்டாங்க, அதில் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. ஐயா நாங்கள் செய்யலை, என்னை செய்ய வச்சாங்க, நான் கடைசியில் குற்றவாளியாக நிற்கேன், மனசுக்குள்ளே அவ்வளோ மன வருத்தத்தில் இருக்கேன், உறுத்தல் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா குருவின் பார்வை மூலமாக நீங்கள் செய்யாத தவறு அல்லது அறியாமல் செய்த தவறுகளுக்கு உறுதியாக அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, மன நிம்மதியாக இருப்பீங்க, வேலையில் நல்ல நிம்மதி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய தாய்மாமா உறவு உங்களுக்கு ஒரு மேன்மைப்படுத்தக்கூடிய உறவாக இருக்கும், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை நடக்கும். உங்கள் மாமானா உங்களுக்கு ரொம்ப பிரியம். உண்மையிலே கன்னி ராசிக்காரங்களுக்கு தாய் மாமானா ரொம்ப பிரியம் இருக்கும். எல்லா ராசிக்காரங்களுக்கும் பிரியம் இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் கன்னி ராசிக்குன்னு சொல்லி ஒரு மகத்துவம் உண்டு. ஸோ தாய் மாமா உறவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். உங்கள் மாமா மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை கோச்சார கிரகமாகிய குரு பகவான் மூலமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். நீண்ட நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இனிமேல் நடக்க போகுது. ஸோ குருவின் பார்வை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நீங்கள் இதனை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ சொன்ன அத்தனை விஷயமே பார்த்திங்கன்னா பொது பலன்களே, உங்களுடைய சுய ஜாதக ரீதியான பலன்கள் கிடையாது. இது பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்வதனால் ஏற்படுகின்ற நன்மைகள். அப்போ 10ஆம் இடத்துல குரு அமர்ந்தனால என்னென்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்னா, பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணக்கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். உங்களுடைய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே உங்களுக்கு பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தாக்கங்கள் வருதுன்னா உட்காந்து பொறுமையாக நிதானமாக பேசிடுங்க. இன்னொரு ஆள் மூலமாக ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். ஸோ டைரக்ட் அப்படி சொல்லி பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் குரு பகவான் மூலமாக கன்னி ராசினியர்களுக்கு அற்புதமான சுக சந்தோஷங்கள் ஏற்பட போகுது என்பதை
உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன்.